கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய வாரம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வாரமாக இருப்பதாக. இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாக்குத்தத்தம் 31ஆம் சங்கீதம் 19வது வசனம். கர்த்தாவே, உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. அமேன், அமேன். பெரிய நன்மைகள், நீங்க கற்பனைக்குள்ளேயும் கொண்டு வர முடியாத நன்மைகளை கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அமேன். கர்த்தருக்கு பயந்து ஒரு வாழ்க்கை வாழ்றீங்களா? கர்த்தரை நம்பியே ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? கர்த்தர் உங்களுக்காக நன்மைகளை ஆயத்தப்படுத்தவில்லை, எவ்வளவு பெரிய நன்மைகளை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத உங்களால் கற்பனைக்குள்ளேயும் கொண்டு வர முடியாத அளவுக்கு பெரிய நன்மைகளை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அமேன். அதுலேயும் ஸ்பெஷலாக நம்ம பார்க்கும்போது மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும். அமேன். இப்போ உங்களை சூழ அவரை நம்பாதவர்கள் காணப்படலாம். உங்கள் உறவுகளுக்குள்ளாகவே அவரை நம்பாதவங்க, அவரை விசுவாசிக்காதவங்க, அடுத்ததாக அவரை எதிர்க்கிற கூட்டம், இப்படிப்பட்ட கூட்டமுடைய ஜனங்களுக்கு முன்பாக நீங்கள் தொடர்ந்து கர்த்தரை நம்புவதை, இறுக பற்றி கொண்டிருப்பதை நீங்கள் அவங்களுக்கு காண்பித்து கொண்டே இருக்கும்போது, கர்த்தரை நீங்கள் அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு முன்பாக நம்பிக்கிட்டே இருக்கும்போது, கர்த்தருக்கு பயந்த ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கும்போது, கர்த்தர் உங்களுக்காக சாதாரண நன்மைகளை அல்ல, ஒரு ஸ்பெஷலான, அவர்களுடைய கண்களுக்கே ஆச்சரியப்படுகிற ஒரு ஸ்பெஷலான பெரிய நன்மைகளை, பெரிதான நன்மைகளை உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நிச்சயமாக தொடர்ந்து நீங்கள் இப்படியே கர்த்தருக்கு பயந்து, இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு மத்தியிலையும் கர்த்தரையே உங்கள் நம்பிக்கையாக கொண்டிருந்து அவரை இறுக பற்றி கொண்டு ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்துட்டு இருப்பீங்க அப்படின்னா, கர்த்தர் சீக்கிரமாகவே அவங்க எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக உங்களை உயர்த்துவார். ஆமென். எப்படி யோசுவாவை இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பதாக, நான் இன்று அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் யோசுவாவை மேன்மைப்படுத்தினாரோ, அதே போல அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற பெரிதான நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் மேன்மைப்படுவீர்கள். அவர்களுடைய கண்களுக்கு முன்பதாக உங்களை மேன்மைப்படுத்துவார். யோசுவாவுக்கு செய்தவர் உங்களுக்கும் செய்வார். உங்களோடு கூட இருக்கிறார். யோசுவாவுக்கு சொன்னது போலவே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி உங்களோட கூடவே இருக்கிறார். அப்படிப்பட்டவர் கூட இருக்கிறவர் மாத்திரமல்ல, உங்களுக்கு அவர் செய்ய போகிற, கொடுக்க போகிற நன்மையானது உங்களை அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். பெரிய காரியங்களை கர்த்தரிடத்துல எதிர்பாருங்க. தொடர்ந்து அவருக்கு பயந்த ஒரு வாழ்க்கை, அவரையே நம்பி இருக்கிற வாழ்க்கை வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த செய்திக்காக உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்களை சூழ்ந்திருக்கிற ஜனங்களுக்கு முன்பதாக நீங்கள் எங்களுக்கு செய்ய போகிற, கொடுக்க போகிற நன்மையின் நிமித்தம் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே எங்களை மேன்மைப்படுத்த போகிற உம்முடைய கிருபைக்காகவும், உமது நாமத்தை மகிமைப்படுத்த போகிற தயவுக்காகவும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் இயேசுவின் நாமத்தில் நிறைவேறுவதாக என்று சொல்லி நான் ஜெபித்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமென். இந்த வார்த்தையின்படி இந்த வாரத்திலிருந்து தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.